சார் நம்மளால எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வாங்க. நீங்கப்பா நம்ம தள்ளாம ஆக்சிடென்டா எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு? அண்ணே செல்ல பின்னாடி கொஞ்சம். ஓ வாங்க வாங்க. இங்கே டவுனு தானா? காரக்குடியா? நல்ல கொஞ்சம் பின்னாடி எவ்வளோ நாளாக போயிருக்கு நீங்கள்? ஆயாரா? சுந்தரா ஆக்சிடென்ட் அவரால் போகல அந்த பக்கம் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? 1500 மாதம் 1500 ஃபோன் கிடைக்கும், செல்ஃபோன் கிடைக்கும். அதுக்கான இதுதான் இது. இப்போ புதுசாக அட்டை யூடிஐ எல்லாம் கொடுக்குறோம். உடனே ஈஸியாக இப்போ பதிஞ்சிடும். உதவித்தொகை வெயிட்டிங் பேக் பேமெண்ட் செக் பண்ணி எடுக்கணும் இல்லை, ஆனால் வெயிட்டிங் பேக் அதனுடைய புரோகிராம் முடிவோடு நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து அமர் மாதிரி போயிடும். நம்முடைய சுகாதார ஆய்வாளர்கள் அதை கொஞ்சம் உதவி செய்யுங்க. வெயிட்டிங்கில் வராண்டாவில் வெயிட் பண்ண முடியுங்க. கொஞ்சம் முன்போதைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நீங்களாம் சாப்பிட்றீங்களா? லோக்கல் டிஹெச் சிஸ்டர், எஸ்எஸ்சி சிஸ்டர் பொது சுகாதாரத்துறை சார்பாக வருகை அன்போடு வரவேற்கிறோம். ஆங்காங்கே காத்திருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பயனாளிகள் மேடை முன்கோயில் வந்து கொஞ்சம் அமர்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாநகர தந்தை அவர்களும் மாநகர துணைமையர் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொதுத்தோடு சார் லாஸ்ட் டைம் 30th அன்னைக்கு 1800 2000 அஞ்சாவது பிளேஸ். ஆமாம் சார், 5th பிளேஸ்க்கு வந்துட்டோம். இந்த முகாம் 9வது முகாம். இதுவரை 8 முகாம்கள் நடைபெற்றிருக்கின்றன. நலம் காக்கும் ஸ்டாலின் என்று 8 முகாம்கள் முடிவடைந்து இது 9வது முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. இலவச கண் மருத்துவ முகாம், இலவச பொது மருத்துவ முகாம் என்று இலவசமாக அளிப்பதாக ஒவ்வொரு பெரிய பெரிய மருத்துவமனைகளும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய மருத்துவமனைகளும்
இலவச மருத்துவ முகாம்களை நடத்துவதாக கூவிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்முடைய அரசு சத்தமே இல்லாமல் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை ஒவ்வொரு ஒன்றியத்திலும் மக்களுக்கு கண் காது என்று தனித்தனியாக இல்லாமல் எல்லா உறுப்புகளுக்குமான ஸ்பெஷல் சிகிச்சைகளையும் ஒரே இடத்திற்கு கொண்டு வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்டுகளையும் ஒரே இடத்தில் அழைத்து வந்து எங்கும் அலையாமல் இலவசம் என்ற பேர் போட்டுக்கொள்ளாமல் சத்தமில்லாமல் ஒரு மிகப்பெரிய முகாமை, மக்கள் நலம் காக்கும் முகாமை, மக்கள் உடல் நலம் மனநலமும் காக்கும் முகாமை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுவரை 12,000 மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். 8 முகாம்களில் 12,000 மக்கள். முன்னால் நடந்த முகாம்கள் எல்லாம் ஒரு 1000, 1200 இருந்துட்டு இருந்தது. இப்போது அடுத்தடுத்த முகாம்களில் நாம் 1500, 1800 சென்ற முகாமில் 1800 பேரை நாம் இந்த முகாமில் பயன்பெற்றிருக்கிறார்கள். மருத்துவ முகாம் 15க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர்களை கொண்ட ஒரு குழுவினர் முறையாக வரக்கூடிய நோயாளிகளுக்கு சொல்வதற்கில்லை, நோயோடு வர்றவர்களுக்கும் சரி, நோய்க்கான அறிகுறிகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த அறிகுறிகளுமே இல்லாமல், ஏன்னா சில பேர் நோய்க்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு வருவாங்க, சில பேர் எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அந்த அறிகுறி தெரியுது ஆகவே அதற்காக சோதிக்கிறாங்கன்னு வருவாங்க. சில பேர் எனக்கு எந்த குறையும் இல்லை ஆனாலும் நான் உடலை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று வருவார்கள். ஆக அந்த வகையில் மருத்துவ உதவிகளை ஆலோசனைகளை வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு திட்டம்தான் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம். ஏற்கனவே இந்த துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதைத்தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் மாகுடி அவர்கள் இங்கே தெளிவாக சொன்னார்கள். மேலை நாடுகளுக்கு இணையாக இன்றைக்கு மருத்துவ சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்ற நற்பெயரை இன்றைக்கு விவகாரங்கள் பெற்றிருக்கிறது. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் இப்பொழுது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்து சிறப்பான ஒரு அரசை வழங்கிய முத்தமிழறிஞர் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் 2 துறைகளுக்கு, எல்லா துறைகளுக்கும் முக்கியம் தருவது ஒரு புறம் இருந்தாலும் அவற்றிலும் குறிப்பாக சிறப்பாக 2 துறைகளுக்கு முக்கியத்துவம் தந்தார்கள். அதை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எனது 2 கண்களுக்கு இணையான துறைகள் அப்படின்னாக்க முதன்மை கல்வி, அடுத்து சுகாதாரம் சொல்றாங்க. ஏன்னா ஒரு நாடு வளர்ச்சி வரணும்னா அந்த நாடு கல்வி வளர்ச்சி வர நாடாக இருக்கும். அடுத்து அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் நோயற்றவர்களாக, சிறப்பு சரங்கில்லாதவர்களாக இருக்கும். அப்படி இருந்தால்தான் அது ஒரு நல்ல மாநிலம், நல்ல நாடு என்று கருதப்படும். ஆகவே கல்விக்கு முக்கியத்துவம் தருவதோடு இந்த மருத்துவத்துறைக்கு முக்கியத்துவத்தை தந்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். காரணம், ஒருவன் நல்ல சிந்தன சக்தி உடையவனாக இருந்தாலும் கூட அதை செயல்படுத்துவதற்கு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையை அவன் பெற்றிருக்க வேண்டும். ஆக நல்ல மூளை அறிவாற்றல் மிக்கவராக ஒருவர் இருந்தாலும் அவரால் உடல் பலவீனப்பட்டு செயல்பட முடியாதவர்களாக இருந்தால் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற அந்த உணர்வோடு தான் அறிவார்ந்தவர்களாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் தமிழ்நாட்டு மக்களை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நினைத்து அதற்கான திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். சார் கொஞ்சம் உள்ள அப்படியே இருங்க. ஓகே ஓகே பேசுமா
நீங்கள் கூட கொடுத்துருங்க. காவேரி, ஓகே ஓகே. ரத்னதாஸ், காமாட்சி, பஞ்சு, சுவாதி. இந்த அமைப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.